Good evening students. நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பர்சனல் செல்லிங். டாபிக் என்ன? சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்னா என்ன மீனிங் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் பார்க்கலாம். A sales report is a document that records and summarizes a company's sales activities over a specific period. ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? சேல்ஸ் ரிப்போர்ட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி இருக்கு. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். பர்சனல் செல்லிங் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னது? பர்சனல் செல்லிங். அதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்னா என்ன மீனிங் பார்க்கலாம். A sales report is a document that records and summarizes a company's sales activities over a specific period. ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட்னா என்ன சொல்றாங்க? சேல்ஸ் ரிப்போர்ட்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்றாங்க? அந்த கம்பெனில நடக்கிற சேல்ஸ் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்றாங்க அண்ட் சம்மரைஸ் பண்றாங்க. எப்போ பண்றாங்க? ஓவர் எ ஸ்பெசிஃபிக் பீரியட். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருக்கு. ஓகே, அந்த எலக்ட்ரானிக் ஷாப்ல என்ன பண்றாங்க? நடந்த சேல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க, சம்மரைஸ் பண்றாங்க. அது ஒரு சேல்ஸ் ரெக்கார்டிங் அண்ட் சம்மரைஸ்ங்கிறது ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட். ஓகேவா? எப்போ பண்றாங்க? ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பண்றாங்க. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றாங்க? அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்றாங்க? அந்த டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்றாங்க? டாக்குமெண்ட் மீன்ஸ் ஒரு பேப்பர். ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட்டை பேப்பர்ல ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியோடைய அந்த ஷாப் இல்லைன்னா கம்பெனியோடைய டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ல அந்த டாக்குமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். சேல்ஸ் ரிப்போர்ட்னா என்னன்ற டெஃபினேஷன் பார்க்கலாம். A sales report is a record of sales performance used to track, analyze and improve business results. ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு டாக்குமெண்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ரெக்கார்டில் என்னென்னலாம் இருக்குது? சேல்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ், அதை ட்ராக் பண்ணிகிட்டே வராங்க, அதை அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றத அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் மூலமாக அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ணி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் டெஃபினேஷன். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? அது ஒரு டாக்குமெண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த ரிப்போர்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா டேப்லெட் ஃபார்மில் தான் நீங்கள் சேல்ஸ் ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? சேல்ஸ்மேன், சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் என்ன பண்ணுவாங்க? அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கணும்? கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் பீரியட்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ டேட் இருக்கும், என்ன ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறாங்க, அப்போ ப்ராடக்ட் ஹெட்டிங்கில். அடுத்தது அந்த ப்ராடக்ட் எத்தனை குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் என்ன, அப்போது அந்த ப்ராடக்டோட டோட்டல் சேல்ஸ் என்ன. இந்த 5 ஹெட்டிங் கண்டிப்பாக அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டில் இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? டேட், ப்ராடக்ட், குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல் சேல்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம் இருக்குது, ஓகேங்களா? அந்த எலக்ட்ரானிக் ஷோரூமில் என்னென்னலாம் இருக்கும்? லேப்டாப். லேப்டாப்னா ஒரே பிராண்ட் லேப்டாப் இருக்குமா? இல்லை, டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் லேப்டாப் இருக்கும். என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஆப்பிள் ஃபோன், ஆப்பிள் தெரியும். வேற என்ன? லெனோவா பிராண்டு, HCL. ஸோ இந்த மாதிரி லேப்டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ மொபைல் ஃபோனும் சேல்ஸ் பண்ணுவாங்க எலக்ட்ரானிக் ஷாப்பில். என்னென்ன மொபைல் ஃபோன் இருக்குது உங்களுக்கு? OnePlus இருக்குது, ரெட்மி இருக்குது, வேற இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸட்ரா நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோனை ஒரு ஷோரூம், எலக்ட்ரானிக் ஷோரூம்ல சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேப்லெட்டும் சேல்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ ப்ராடக்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம்ல சேல்ஸ் பண்றாங்க. ஸோ இவங்க எப்படி ரிப்போர்ட் எடுப்பாங்க? ஒரு நாளைக்கு இப்போ சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது என்னென்ன எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க? டெய்லி, வீக்லி, மந்த்லி அண்ட் இயர்லி கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி அன்னைக்கு சேல்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு சேல்ஸ்மேனோட டியூட்டி என்ன, அந்த மேனேஜரோட டியூட்டி என்னது? அன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ல எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு, அப்போ மொத்தம் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு தான் அவர் போகணும். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு செப்டம்பர் மாசத்துல
ஃபர்ஸ்ட் வீக்ல என்னென்ன சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்க டேட் என்னது செப்டம்பர் 1ன்னு வச்சுப்போம். என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க? லேப்டாப். எத்தனை லேப்டாப் சேல் ஆயிருக்கு? 10 லேப்டாப் சேல் ஆயிருக்கு. ஒரு லேப்டாப்போட ரேட் எவ்வளவு? 40,000 rupees. அப்போ 10 லேப்டாப்போட ரேட் எவ்வளவு? 4 lakh rupees டோட்டலா செப்டம்பர் 1 அன்னைக்கு 4 lakh rupeesக்கு 10 லேப்டாப் சேல்ஸ் ஆயிருக்கு. செப்டம்பர் 2 அன்னைக்கு மொபைல் ஃபோன் சேல் ஆயிருக்கு. ஒரு மொபைல் ஃபோன் எவ்வளவு மொபைல் ஃபோன் குவான்டிட்டி சேல் ஆயிருக்கு? 15. அப்போ ஒரு மொபைல் ஃபோனோட ரேட் எவ்வளவு? 20,000 rupees. அப்போ 15 மொபைல் ஃபோனோட ரேட் எவ்வளவு? 3 lakh rupees. அப்போ செப்டம்பர் 2 அன்னைக்கு 3 lakh rupeesக்கு மொபைல் ஃபோன் சேல் ஆயிருக்கு. அடுத்தது செப்டம்பர் 3 அன்னைக்கு டேப்லெட் சேல் ஆயிருக்கு அந்த எலக்ட்ரானிக் ஷோரூம்ல. ஓகேங்களா? எத்தனை டேப்லெட்? 5 டேப்லெட். அப்போ ஒரு டேப்லெட்டோட ரேட்டு 15,000 rupees. அப்போ 5 டேப்லெட்டோட ரேட் எவ்வளவு? 75,000 rupees. இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரே நாள்லயே 10 லேப்டாப் அந்த 15 மொபைல் அண்ட் 5 டேப்லெட் சேல்ஸ் ஆயிடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சேல்ஸ் மேன் அல்லது சேல்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போ 1 டேக்கு 10 லேப்டாப்பு, 15 மொபைல் ஃபோன் வந்து 5 டேப்லெட் சேல்ஸ் ஆயிருக்கு. இல்லைன்னா டேட் வைஸ்லி இந்த மாதிரி கொடுத்து அப்போ டோட்டல் சேல்ஸ் அன்னைக்கு எவ்வளோ ஆயிருக்குன்றது 4 lakhs + 3 lakh எவ்வளவு? 7 lakh + 75,000. அப்போ 7,75,000 rupees அந்த 3 daysல சேல்ஸ் ஆயிருக்குன்றது. இப்படிதான் ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? சேல்ஸ் ரிப்போர்ட். ஓகே, உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேக்கிங் சேல்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும்னா அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அப்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லுவோம்? எய்ம். எதுக்காக பண்றோம்? அதோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்க நம்ம பார்க்க போறது 6 கோல்ஸ். ஓகேங்களா? இப்போ 1 by 1 பார்க்கலாம். How much is sold? How much revenue is earned? ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னது? எதுக்காக இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க? அப்போ எவ்வளவு சேல் ஆயிருக்கு, எவ்வளவு அந்த கம்பெனிக்கு ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த சேல்ஸ் மூலமான்றதை தெரிஞ்சுக்கிறது தான் மெயின் கோலே. இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்றதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னது? எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, அந்த கம்பெனிக்கு எவ்வளவு ரெவன்யூ கிடைச்சிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் ஷோஸ் how many mobiles were sold today. ஸோ ஒரு டெய்லி என்ன பண்றாங்க? சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்றாங்களா? அப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம்ல எவ்வளவு மொபைல் ஃபோன் சேல் ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அவ்வளோ சேல் ஆயிருக்குங்களா, அன்னைக்கு எவ்வளோ ரெவன்யூ நம்ம ஒரு மாசம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை வீக்கெண்ட்ல தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்னன்னைக்கு அந்த கம்பெனிக்கு எவ்வளவு ரெவன்யூ கிடைச்சிருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டோடைய மெயின் அப்ஜெக்டிவ் அது. ரெண்டாவது அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் சேல்ஸ் வித் டார்கெட். ஸோ டார்கெட்டையும் ஒரு மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? கோல் செட் பண்ணுவாங்க, டார்கெட் செட் பண்ணுவாங்க. இந்த மாசம் 5 lakh rupees நம்ம சேல்ஸ் பண்ணி ஆகணும், நெக்ஸ்ட் மந்த் 6 lakh, அந்த மாதிரி ஒரு டார்கெட்டை சேல்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ டார்கெட் செட் பண்ண அளவுக்கு ஆக்சுவல் சேல்ஸ் நடந்திருக்கா, இல்லை கம்மியாக சேல்ஸ் நடந்திருக்கா, இல்லை டார்கெட்டை விட அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. டார்கெட்டையும் ஆக்சுவல் சேல்ஸையும், டார்கெட்டட் சேல்ஸ் அந்த ஆக்சுவல் சேல்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கம்பெனியோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. Help to see if the actual sales match the planned target. Say for example, if the target sales is 5 lakh rupees and the sales are 4,50,000 rupees, the gap can be identified. அப்போ என்ன பண்றாங்க? நமக்கு இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னது? டார்கெட்டட் சேல்ஸ் எவ்வளோ? 5 lakh rupees இருக்கு. ஆனா ஆக்சுவலா எவ்வளவுதான் சேல் ஆயிருக்கு? 4,50,000 rupees சேல் ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு கேப்? 50,000 rupees கேப் இருக்கு. இதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேர்டு அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் மார்க்கெட் ட்ரெண்ட். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்றத அலசி ஆராய முடியும். அண்டர்ஸ்டாண்ட் விச் ப்ராடக்ட்ஸ் அண்ட் விச் ஏரியா பெர்ஃபார்ம் பெட்டர். ஸோ எந்த ப்ராடக்ட் எந்த ஏரியாவில் நல்லா
சேல்ஸ் ஆகுதுன்றத அனலைஸ் பண்ணிக்க முடியும், மார்க்கெட் ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு மெயின் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? சேல்ஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னது, மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட், எந்த பிராண்ட் நல்லா சேல் ஆகுது, எந்த ஏரியால சேல் ஆகுது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ரிப்போர்ட் ஷோஸ் லேப்டாப் செல் மோர் இன் சென்னை தென் கோயம்புத்தூர். ஸோ லேப்டாப் எங்க நல்லா சேல் ஆகும், நமக்கு எந்த ஏரியால நல்லா சேல் ஆகுது, சென்னையில. எதை விட கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணும்போது சென்னையில லேப்டாப் நல்லா சேல் ஆகுது. ஏன்னா அங்க ஐடி கம்பெனி நிறைய இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்றது மூலமா இதை தெரிஞ்சுக்கலாம். இம்ப்ரூவ் டெசிஷன் மேக்கிங், ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, இம்ப்ரூவ் ஆகுது. ஹெல்ப் மேனேஜ்மெண்ட் பிளான் பெட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத், எதிர்கால வளர்ச்சிக்காக அந்த மேனேஜ்மெண்ட் என்ன செய்யுது, ஒரு நிறைய திட்டங்களை வகுக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு, நிறைய பிளான் பண்றதுக்கு இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள், இஃப் மொபைல் சேல்ஸ் ஆர் லோ த கம்பெனி கேன் பிளான் டிஸ்கவுண்ட். இப்போ ஒரு ஏரியால மொபைல் ஃபோன் கம்மியா சேல் ஆகுதுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனி, அந்த மொபைல் ஃபோனுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, 15% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் பண்ணுவாங்க. இல்லைன்னா மொபைல் ஃபோன் கூட ஹெட்ஃபோன் ஃப்ரீ, இல்லைன்னா சார்ஜர் ஃப்ரீ, ஏதாவது ஒரு அடிஷ்னல் உங்களுக்கு வாட்ச், ஆண்ட்ராய்டு வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், இந்த மொபைல் ஃபோன் வாங்கினா ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸை வச்சு அந்த மொபைல் ஃபோனோடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது, மானிட்டர் சேல்ஸ் பர்சன் பர்ஃபார்மன்ஸ். இந்த சேல்ஸ் பர்சன், ஒரு 10 சேல்ஸ் பர்சன் வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம்ல ஒருத்தர் மட்டுமே சேல்ஸ் பண்ண மாட்டார், ஒரு 10% சேல்ஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 10 சேல்ஸ் பர்சன்ல எந்த சேல்ஸ் பர்சன் நல்லா பண்றாரு, யார் ஆவரேஜா சேல்ஸ் பண்றாங்க, யார் லோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்றத எப்படி பண்ண முடியும், இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் டெய்லி ரிப்போர்ட் எடுக்க தான் யார் நல்லா பண்றாங்க, யார் கம்மியா பண்றாங்க, யாருக்கு இன்னும் சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம், இன்சென்டிவ் கொடுக்கலாம், போனஸ் கொடுக்கலாம், எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம், கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ட்ரைனிங் இன்னும் கொஞ்சம் யாருக்கு அதிகமா தேவைப்படுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், சேல்ஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றது மூலமா சேல்ஸ் பர்சனை மானிட்டர் பண்ண முடியும். அவங்களுக்கு யாருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும், யாருக்கு அப்ரிசியேஷன் வேணும்ன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். டு செக் who is performing well and who needs support, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, யாருக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக சேல்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, a சேல்ஸ் பர்சன் ரிப்போர்ட் ஷோஸ் who sold the highest number of product. ஸோ அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் என்ன நமக்கு நல்லா தெரியும், அவங்கவுங்க சேல்ஸ் பண்ணவங்க சேல்ஸ்மேன் ரிப்போர்ட் கொண்டு வராங்களோ, ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணும், யார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்டை சேல்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்ரைசல் பண்ணுவாங்க, அப்ரிசியேஷன், ரிவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? யாருக்கு சப்போர்ட் வேணும், யாருக்கு ட்ரைனிங் வேணும்ன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் ஹெல்ப் பண்ணுது. ஆறாவது, மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த சேல்ஸ் ரெக்கார்டு எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். கீப் எ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ஃபார் ஆடிட்டிங், டேக்ஸ் அண்ட் பிளானிங். ஸோ ஃபியூச்சரில் நல்லா பிளான் பண்ணுறதுக்கு, லாஸ்ட் இயர் சேல்ஸ் ரிப்போர்ட் எவ்வளோ வந்திருக்கு, ஸோ ஒரு 50 lakh rupees, 5 crore rupees நல்லா டேர்ன் ஓவர் ஆயிருக்கா, இந்த வருஷம் என்ன டார்கெட் பண்ணலாம், ஃபியூச்சரில் என்ன, இந்த லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸை வச்சு ஃபியூச்சரில் என்னென்னலாம் லாஸ்ட் இயர் லேக்கிங் ஆயிருக்கு, எந்த டைமில் லேக்கிங் ஆயிருக்கு, எதனால் ஆயிருக்கு, என்னென்ன காரணங்கள்ன்றதெல்லாம் கரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி டார்கெட்டை செட் பண்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா. அந்த ரெஃபரன்ஸ் எது, அவங்க கம்பெனியில டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி எடுத்த அந்த சேல்ஸ் ரெக்கார்டு தான் அவங்களுக்கு ஃபியூச்சர் பிளானிங்க்கு சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் ஹெல்ப் கம்பேர் இயர்லி பர்ஃபார்மன்ஸ். ஸோ மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறாங்களா, எடுக்க அவங்களுக்கு இயர்லி பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட் மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நெக்ஸ்ட் மந்த்துக்கு சேல்ஸை ஹை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ 2 மந்தோடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து வச்சு பார்த்தோம்னா எந்த மாதம் நல்லா சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த மாதம் சேல்ஸ் நல்லா ஆகலை, இதுக்கு என்ன காரணம், எப்படி அதை நம்ம ஓவர் கம் பண்ணி நல்லா சேல்ஸை பெட்டர் பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸை பெட்டர் பண்ணலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் 6 ஆப்ஜெக்டிவ்ஸ் டு மேக்கிங் சேல்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே.